ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ண போகிறது இந்த வெந்தயக்கீரை ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வெந்தயக்கீரை ரொட்டி செய்ய தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கீரையை பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு நம்ம பொடி பொடியாக அந்த கீரையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நறுக்கிக்கணும். இது நான் வாங்குறவனே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை ஆஞ்சி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு கிச்சன் சிசர் வச்சு இது பொடி பொடியாக நம்ம நறுக்கும்போது நமக்கு நல்லா ஃபைனாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அந்த மாவோட இது பிளெண்ட் ஆகும். இல்லைனா நமக்கு வந்து திரட்டும் போது அது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். ஏன்னா ரொட்டி செய்யறதுக்காக எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீரையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் நான் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பிசையும் போது கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆட் பண்ணால் போதும், நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் பிசைய முடியும். அப்புறம் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது க்ரீனிஷாக இருந்தால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டர்மரிக் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் அது க்ரீனிஷாக அப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிக்கும்போது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு தண்ணி அதிகமாகிட்டா மீதி கோதுமை மாவே நம்ம கூட கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாவு நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி பிசைறதுக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கட்டியாக பிசைஞ்சால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட மெட்டீரியல் அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம். நைட் வேண்டாம், நைட்டு பசங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.